தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவரை சிங்கம் கொன்றது. ஆனா அதிசயம் என்ன தெரியுமா? அந்த சிங்கம் அவரது உடலை சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். யூதா தேசத்திலிருந்து வந்த தேவனுடைய மனிதன் யெரொபெயாம் ராஜாவிடம் தேவனுடைய செய்தியை அறிவித்தார். அவர் செய்தி சொன்ன பிறகு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த ஊரில் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, வந்த வழியிலேயே திரும்பக்கூடாது. தேவன் கொடுத்த கட்டளையை அவர் பின்பற்றினார். ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு மூத்த தீர்க்கதரிசி வந்து போய் சொன்னார். ஒரு தூதன் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். அதை நம்பி அவர் சாப்பிட்டார். பிறகு தேவனுடைய வார்த்தை வந்தது, நீ என் கட்டளையை கேட்கவில்லை. அவர் திரும்ப போகும்போது ஒரு சிங்கம் வந்து அவரை கொன்றது. ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா? சிங்கம் அவரது உடலை சாப்பிடவில்லை, அவர் வந்த கழுதையையும் தாக்கவில்லை. சிங்கம் அந்த உடலின் அருகில் நின்று கொண்டே இருந்தது. தேவன் சொன்னதை சிறிது மட்டுமல்ல, முழுமையாக பின்பற்ற வேண்டும். சிறிய கீழ்ப்படையாமையும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம்.